ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பெருக்கத்தின் தேவன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 115 12 15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறையோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின்படி நம்ம வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்ய ஆண்டவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். சர்வலோகத்தின் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால நாம் இந்த பூமியில என்ன செய்யணும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று பெருக்கமாய் நாம் வாழ வேண்டும், வர வர விருத்தி அடையணும், பெருகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தமாக இருக்கு. அந்த தேவ சித்தத்தின்படி பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்ற வார்த்தையின்படி பெரிய ஆத்துமா அப்படின்னு சொல்லும்போது உள்ளான மனுஷனை குறிக்கிறது. வெளியே உள்ள வெளிப்பிரகாரமான மனுஷன் சரீர மனுஷன். உள்ளான மனுஷனை பார்க்கும்போது நம்ம ஆத்துமாவில் வாழும்போது நிச்சயமாய் சரீரத்திலும் நாம் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது பார்க்குறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 55 1 வாசிக்கும் பொழுது 3 வரைக்கும் வாசிக்கும் போது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி பாலும் தேனும் கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வாருங்கள் கேளுங்கள், என்ன செய்யுங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கேட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். அது வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்றவர்களும் பாக்கியவான்கள் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம்ம ஆசீர்வாதத்திலையும் வளர்ந்து கொண்டே இருப்போம். எவ்வளவுக்கு தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கிறோமோ, எவ்வளவுக்கு நம்ம அறிகிறோமோ, அந்த அறிவின் வளர்ச்சியின்படி தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தின் தேவனாக பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். நாம் பெருக வேண்டும் என்றால் சில காரியங்களை தேவன் ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குமுறைகள் பார்க்கும்போது மத்தேயு 6:33 வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும். எந்த காரியத்திலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாம் என்ன செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெருக்கத்தின் தேவன் நம்மை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அது வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கணும். 1 சாமுவேல் 15 வேதத்தில் 22 வாசிக்கும் போது பழியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம சில பேருக்கு பாருங்க, பழி எவ்வளவு நாளும் செலுத்திடுவாங்க, ஆனால் கீழ்ப்படிறதுக்கு கஷ்டமா இருக்கும். பழி அப்படின்னு சொல்லும்போது காணிக்கை கொடுக்கணுமா, எது செய்யணுமா செஞ்சிருவாங்க. ஆனால் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு ஆராதனைக்கு வரணும், தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், ஜோம் பண்ணணும், அது அவங்களுக்கு கஷ்டமா. அதை தான் ஆண்டவர் சொல்றார், பழியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. என்னை கனம் பண்றவங்கள நான் கனம் பண்றேன்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவரை கனம் பண்ணோம்னா நம்ம ஆண்டவருக்கு முதல் பிளேஸ் கொடுப்போம், ஆண்டவருக்கு மரியாதை கொடுப்போம். ரெண்டாவது காரியம் பார்க்குறோம். 1 21 வாசிக்கும் பொழுது, அப்போ 21 அதிகாரத்தில் 21 26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தாவீதுதான் என்ன செய்யறாங்க, கொடுத்து வாங்கி செலுத்த. வேதத்தில் வாசிக்க 600 சேக்கல் கொடுத்து வாங்கி தான் என்ன செஞ்சான், அவன் பழி செலுத்தினான். அவன் எவ்வளோ நாளும் செய்யலாம், ஆனால் அவன் என்ன செய்யலாம், அப்படி செய்யலை. எல்லாமே அவன் ராஜாவாக இருக்கிறான், அவன் எதனாலும் செய்ய முடியும். ஆனால் ஓசியாக பழி செலுத்தக்கூடாது, நம்ம தேவனுக்கு செலுத்துறது 600 சேக்கல் வெள்ளி வாங்கி தான் என்ன செஞ்சான், செலுத்தினான். அது போல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினான்னு நினைச்சு யாராவது கொடுக்கறத வச்சு செலுத்திடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பிரயாசத்தில் நமக்கு வர வருமானத்தில் நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். அவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோம்னா, அவருக்கு முதல் பிரைஸ் கொடுத்தா நமக்கு வர வருமானத்தில் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சோம், அப்படி இல்லை. நாம் தேவனுக்கு என்ன செய்யணும், நம்முடைய பணத்தில் இருந்து எடுத்து
நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துகிற காரியங்கள் அது செலுத்த வேண்டும். 3வது காரியம் வாசிக்கிறோம். அந்த வேதத்தில் வாசிக்கும்போது பார்க்குறோம், நீதிமொழிகளில் வாசிக்கும்போது ஆடுகள் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஞானமாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சூழ்நிலைகள், நம்ம காரியங்களை அறிஞ்சு நாம் வாழ வேண்டும். நம்முடைய வருமானத்தில் உள்ள காரியங்களை, நம்ம வேலையில் உள்ள காரியங்களை அறிஞ்சு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம் வருமானத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆண்டவர் நம்முடைய வருமானத்தின் எல்லையை விரிவாக்குறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம செயல்படும் போது, பயன்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வருமானத்தை பெருக செய்கிறார். அதைத்தான் சொல்றாரு, ஊழியக்காரர்கள் சொல்ற மாதிரி உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல நம்ம சூழ்நிலைகள், நம்ம காலங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வர காரியங்களை அறிஞ்சு புரிஞ்சு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்மை தேவன் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். 4வது காரியம் பார்க்குறோம். ஏசாயா 1:19 இப்படியாய் போட்டிருக்கு, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? யார் மேலேயோ மன கஷ்டங்களோ வருத்தங்களோ துக்கங்களோ இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். ஏதாவது தவறு பண்ணிவிட்டாலும் நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். இயேசு சொல்றாரு, நீ மன்னித்த நான் பிதா நமக்கு இயேசு எப்படி நமக்கு மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மனம் பொருந்தி இருக்கணும். பொருந்தி இருக்குன்னா, ஒரு பாய் இருக்குன்னா அந்த கோரைகள்லாம் ஒன்று போல இருந்தால் தான் என்ன செய்யும்? பார்க்கறதுக்கு பாயா தெரியும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பொருந்தி இருக்கணும். ஆண்டவரோடு மனம் பொருந்தி இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் மனுஷருக்கோ சொந்தக்காரங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏன்னா வேத வசனம் சொல்ற, அவரோடு பொருந்தி சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ தேசத்தில் உள்ள நன்மை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு என்னென்ன நன்மைகள் தேவையா இருக்கோ வேதத்தில் வாசிக்கிறோம். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். நம்ம இந்த பூமியில் வாழ்றதுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 5வது காரியம் வாசிக்கும்போது யோபு 36:11-12 வாசிக்கும்போது பார்க்குறோம். யோபு எப்படி இருந்தார்? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சீமானா, செல்வ சீமானா இருந்தார். அது சாத்தானால அழிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் என்ன செஞ்சாராம்? வேதத்தில் அடங்கி வாழ்ந்ததால் செல்வ வாழ்வு கீழ்ப்படியாவிட்டால் என்ன செய்யாது? அடங்கி வாழணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையில் செல்வ வாழ்வுனா செழிப்பான வாழ்வு, நம்ம ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம கீழ்ப்படியாவிட்டால் என்ன செய்வோம்? பிள்ளைகள் இருக்காங்க, இதை செய்யன்னு சொல்கிறோம், செய்யலைன்னா என்ன செய்யும்? நம்ம கோவம் வரும்போது என்ன செஞ்சோம்? ஏதாவது அடிச்சிடுறோம், இல்லாட்டி எதனா திட்டிடுறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவருக்கு நம்ம அடங்கி வாழணும். யோபு அடங்கி வாழ்ந்தான். எவ்வளோ காரியங்கள் வந்துச்சு, வேதனை வந்தது, துன்பம் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் பேசலை. ஆண்டவர் மேலே என்ன செய்யலை? பாவம் செய்யலன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அடங்கி அஞ்சி வாழ்ந்தனால தேவன் அவனுடைய காரியத்தை பார்த்தார், அவனுடைய சூழ்நிலையை பார்த்து என்ன செஞ்சாரு? அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து அவன் செல்வ சீமானா மறுபடியும் வாழ்றதுக்கு தேவன் உதவி செய்தார். அதுபோல் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளையும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு அடங்கி வாழணும். எந்தெந்த காரியங்களை இப்படி செய்யன்னு சொல்கிறாரா? ஒரு சபையில் இருக்குமா, அந்த சபைக்கு ஒப்பு கொடுத்து அடங்கி வாழணும். அங்கே போனேன், இங்கே வந்தேன்னு சொல்லக்கூடாது. நம்ம தேவனும் தேவனுடைய சபையும் ஒன்று. அந்த சபைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சபைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். சபையில் இயேசு இருக்கிறார், சபையில் ஆண்டவர் தான் சேர்த்துருக்கிறார். யாரும் போய் தேடி சேர்க்கல. ஏசப்பா தான் என்ன செஞ்சுருக்காரு? பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. ஒரு சபையில் ஆண்டவர் நம்மளை சேர்த்துருக்கப்படினால நான் அந்த சபையில் வச்சு அடங்கி ஆண்டோடைய வார்த்தைக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்கள் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்படும்போது தேவன் பெருக்கத்தின் தேவன் நம்மை பெருக செய்வார். 6வது காரியம் பார்க்குறோம். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கும் பொழுது, பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம ஏசப்பா பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சில காரியங்கள் அறியாமல் கோபமோ சண்டையோ எரிச்சலோ வந்திருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உணர்வு அடையணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நம்ம பேசாது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த காரியத்தை இப்படி செஞ்சுருந்தால் நல்லா இருந்திருக்கும், என்னை தயவாக எனக்கு வந்துருச்சுப்பா, எனக்கு தெரியாமல் நான் பேசிட்டேன் ஆண்டவரே, தெரியாமல் இந்த காரியம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவத்தை மன்னிப்பு கேட்கும்போது தேவன் மன்னித்து நமக்கு மறுவாழ்வு கொடுக்குறார். வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய தயவு, கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு என்ன செய்ய நித்திய வாழ்வு
இல்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கோபம் ஒரு நிமிஷம் தான். எப்பொழுதும் நம்ம மேலே அவர் கோபமாக இருக்க மாட்டார். எப்பொழுதும் அவர் இரக்கம் உள்ளவராய், தயவு உள்ளவராய், அன்புள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு ஏதாவது தவறிட்டோம்னா ஆண்டவரை சாரி ஆண்டவரை எப்படி ஆகி போச்சுன்னு என்ன செய்யணும்? அந்த தான் ஒரு பாவங்களை அறிக்கை செய்கிறவன் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறும்போது நம்ம தேவனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அடுத்தாப்புல வாசிக்கிறோம். ஏசாயா 48:17 வாசிக்கிறோம். உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஏசப்பா பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிறார். நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். தாவீது சொல்றார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, இன்றைக்கு என்னை நடத்துங்கப்பா. நேற்று நடத்துறத சில காரியங்கள் குறைவது தான், இன்றைக்கு நடத்துங்க, உங்கள் ஆலோசனைப்படி நடத்துங்க, நீங்கள் எனக்கு பிரயோஜனமானவர்களை போதிங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயமாய் வெற்றியாய் வாழ்வதற்கு, பெருக்கத்தின் தேவன் நம்ம பெருக செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நாமத்தினால இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதான் தேவ சித்தம். நம்ம நன்றாக இப்போ பிள்ளைகள் இருக்காங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் இருக்காங்கன்னா, பிள்ளைகள் நல்லா இருக்கிறத எந்த பெற்றோருமே விரும்புவாங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத யாரும் கஷ்டப்படணும் விரும்பவே மாட்டாங்க. அதே போல் நம்முடைய தேவன் நம்மை வாழ வைக்கிறதுக்காக தான் கல்வாரி சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம நல்ல வேலை பார்க்கணும், நல்ல படிக்கணும், நல்ல தொழில் செய்யணும், நல்ல வருமானம் உடையவங்களாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருப்பதுதான் தேவ சித்தம். அதைத்தான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம இந்த பூமியில் பெருக்கத்தில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் நாம் வாழ முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி நடப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை பெருக செய்வார். வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனவர் போல ஈசாவுக்கு, அது போல நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அடங்கி நடக்கும் பொழுது, மனம் பொருந்தி செவி கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்யலாம்? ஆசீர்வதித்து பெருக பண்ணுற தேவனாக இருக்கிறார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை கேட்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.